வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிமுகவில் களமிறங்க வாய்ப்பு கேட்கும் 2 புதுமுகங்கள். அதிமுகவில் புதுமுகத்திற்கு வாய்ப்பு தருவாரா KP முனிசாமி? அதிமுக கோட்டையாக உள்ள வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் ஒருவர் களம் இறங்குகிறார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி பொருளாளர் KTR என்கிற திம்மராஜ் போட்டியிட வேட்பு மனு தாக்கல். அவருக்கு எதிராக திமுகவில் களம் இறங்கி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் MP பெரியசாமி. திமுக கோட்டையா அதிமுக கோட்டையா மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அதிமுக கழக துணை பொதுச் செயலாளர் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான KP முனிசாமி அவர்களின் கோட்டையாக உள்ள வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K பழனிசாமி அவர்களை சந்தித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட பொருளாளர் KTR என்கிற திம்மராஜ் நேரில் சென்று கழக தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்து பின்னர் அதிமுக கோட்டையில் களம் இறங்குகிறார். KTR என்கிற திம்மராஜ் சட்டமன்ற தேர்தலில் வேப்பனஹள்ளி தொகுதி போட்டியிடத்தான் விருப்ப மனுவை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். உடன் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள் கலந்து கொண்டனர். இதில் அவர் தெரிவிக்கையில், நான் குறும்பர் சமுதாயத்தை சார்ந்த கனகதாசர் சேவா சமிதி கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராகவும் அதே போன்று ஓசூரில் கோட்டை மாரியம்மன் பூக்கடைகளுக்கு தலைவராகவும் இருந்து வருகிறேன். என் குறும்பர் சமுதாயத்தை சார்ந்த வாக்கு எண்ணிக்கைகள் 50,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் என் சமுதாயத்தில் உள்ளது. நான் கண்டிப்பாக வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டால் ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற உறுதியும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும், ஆனால் அவருக்கு சீட்டு வழங்குவதில் மறுத்ததாகவும், அதனால்தான் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் திமுக தோல்வி அடைந்தது. எனக்கு வழங்கியிருந்தால் நான் கண்டிப்பாக திமுகவில் ஜெயித்து காட்டியிருப்பேன். இந்த நிலையில் எனக்கு சீட்டு வழங்காத காரணத்தினால் திமுகவில் இருந்து விலகி நான் அதிமுகவில் இணைந்துள்ளேன். எனக்கு அதிமுகவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட பொருளாளர் KTR என்கிற திம்மராஜ் என்கிற பதவிக்கு எனக்கு வழங்கியுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதியதாக களமிறங்க காத்திருக்கும் இவருக்கு வாய்ப்புகள் வழங்குவாரா அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி? அதே போன்று அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் MP பெரியசாமி அவர்கள் அதிமுகவிற்கு எதிராக திமுகவில் களம் இறங்கி போட்டியிட மாவட்ட கழக செயலாளர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய்பிரகாஷ் MLA அவர்களிடம் வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதில் MP பெரியசாமி தெரிவிக்கையில், எனது சட்டமன்ற தொகுதியில் வன்னியர்கள் ஓட்டு அதிகமாக உள்ளது. நான் பல ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் யாருக்கு வாய்ப்பு உள்ளது என மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவில் KP முனிசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று திமுகவில் பாத்துக்கோட்டை சீனிவாசன், BK நாகேஷ் உள்ளிட்டோர் சட்டமன்ற தேர்தலுக்கான போட்டியிடுவதாகவும் தெரிய வருகிறது. இதில் யாருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக திமுகவில் களம் இறங்க வாய்ப்பு கேட்கும் இரு புதியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.